வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல வீடே மணக்க கம கம கமனு மைசூர் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு அந்த புளி தண்ணி எடுத்திருக்கேன். அதை எடுத்து சட்டியில சேர்த்துடலாம். அது நல்லா கொஞ்சம் கொதிச்சதும் ஒரு தக்காளி சின்ன சின்ன நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். மண் சட்டியில தான் வைக்கிறேன். இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு தக்காளி கொஞ்சம் குழைய வரட்டும். 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சமா வெல்லம் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 6 காஞ்ச மிளகாய், 4 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரசத்தில் சேர்க்கும்போது ரசம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது 1 கப்பு சேர்க்குறேன். அப்படி அந்த தண்ணி எடுத்து வைக்கலாம்னு நீங்கள் சாதா தண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம்ல ஒரு ரசம் பவுடர், அது 2 டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இல்லை அப்படியே இந்த ரசத்தில் சேர்த்தா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக மேலே நின்றுடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இப்போ ரசம் கொதிக்கும் போது இந்த ரசம் மசாலாவை எடுத்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்த உடனே கம கம கமன்னு வீடு பூரா வாசம் வீச ஆரம்பிச்சிடும். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் சூடான எண்ணெயில் கடுகு 1 டீஸ்பூனும், சீரகம் 1 டீஸ்பூனும், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதை எடுத்து ரசமில் சேர்த்துடலாம். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்கும். சாம்பாரோ இல்லை வேறு ஏதோ குழம்போ வைக்கணுன்ற அவசியமே இருக்காது. இதையே ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சுட சுட சாப்பாடில் இந்த மைசூர் ரசமும் தொட்டுக்கு அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.